ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு மீனா விளாக்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான். நெல்லிக்காய் துவையல். அது ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா ஒரு கால்சியம் சத்தெல்லாம் நிறைஞ்சது. சுகருக்கு, ப்ரெஷரு எல்லாரும் இருக்கிறவங்களும் இதை சாப்பிட்டா உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும். டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்படி ஒரு சத்து இந்த நெல்லிக்காவில் இருக்குது. அப்படிப்பட்ட நெல்லிக்காவை நம்ம ஒரு வித்தியாசமாக ஒன்று தான் செய்கிறோம். இப்போ இன்றைக்கி துவையல் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்னைக்கு நம்ம நெல்லிக்காய் சட்னி செய்ய போகிறோம். நெல்லிக்காய் துவையல், சட்னின்னு சொல்லிக்கலாம், துவையல்னு சொல்லிக்கலாம். இப்போ இதுக்கு 3 நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், பெருங்காயம், ஒரு சின்ன துண்டு வெல்லம், இது பெருங்காயம். வரமிளகா எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 5 மிளகா, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இப்போ நம்ம முதல்ல இன்னும் சில இதெல்லாம் சேர்க்கணும். இப்போ முதல்ல ஆயில் சேர்த்துக்கலாம், நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதில் ஒரு சின்ன துண்டு 2 உடைச்சி வச்சுருக்கேன் பெருங்காயம், இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற போது நம்ம 5 வரமிளகாயை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதோட நம்ம புளி, இதையும் இந்த அளவுக்கு உள்ள புளியை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் நல்லா வறுபடட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் இதை இதில் போட்டுக்கலாம். இதோட 2 பூண்டு பல்லு. இது இத்தனையும் சேர்ந்தா அவ்வளவு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. இப்போ இது நல்லா வதங்கட்டும். இப்போ இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் மெயின் நல்லெண்ணெய் தானே சேருங்க, நல்லா இருக்கும். இப்போ வதங்கிருச்சு, நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அதே பேனில், அதே சட்டியில் நம்ம இந்த இருப்பு அலுமினியம் சட்டியில் தான் நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இதில் இந்த நெல்லிக்காய் 3ஐயும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிருக்கு, இதை எடுத்துக்கலாம். இந்த வதக்கி வச்சிருக்கிறதுல இந்த நெல்லிக்காயை ஒன்றா சேர்த்தரலாம். இப்போ இது நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டோம். இதில் இந்த சின்ன துண்டு வெல்லம், இதையும் இதோட வச்சிடலாம். இது ஆறட்டும். ஆற விட்டு நம்ம உப்பு சேர்த்து மிக்சியில் போட்டுக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம எடுத்து ஜாரில், மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு அடி நல்லா அடிச்சுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடிச்சிடலாம். இப்போ நமக்கு அரை விட்டுருச்சு. ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். வாங்க, நம்ம நெல்லிக்காய் துவையல் செஞ்சு வச்சாச்சு. வாங்க, இப்போ நம்ம நெல்லிக்காய் துவையல் செஞ்சு வச்சாச்சு. இதே மாதிரிலாம் நீங்களும் செஞ்சு பாருங்க. இது சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். மோர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இட்லி தோசைக்கு அருமையாக இருக்கும். ரைஸில் போட்டு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரியே செஞ்சு பாருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஓகே, பாய்.